குருப்யோ நமஹா நமோ நமஹா 25வது செஷன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அண்ட் கிராமர். இந்த செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து காரகம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் காரகம். சரி, லைஃப்பில் வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை கற்றுக்கும்போது அதோட ரிலேட்டட் விஷயத்தையும் கற்றுக்குறோம். நம்ம இந்த மைண்ட் வந்து அப்படியே ஒரு கனெக்ஷனை ஃபார்ம் பண்ணுறது, ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணுறது. அப்படி தான் நம்ம விஷயங்களை கற்றுக்குறோம். ஒரு விஷயங்களை தாமரை இந்த கலரில் இருக்கிறதுனா அந்த கலர் தெரிஞ்ச கோடி இருக்குது, தாமரைன்னு ஒரு வேர்டு இருக்கிறதுன்னு தெரிஞ்ச ஒரு கோடி இருக்குல்ல. இதெல்லாம் சம்பந்தம் இருக்குல்ல. ஒரு வேர்ட்ஸ், ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம்னா அந்த சென்டென்ஸில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, ரைட்டா? அந்த வேர்ட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்கும். அது ஆர்டர் ஓணும். அந்த ஆர்டர் இருந்தால் தான், டிஃபைன்டு ஆர்டரில் இருந்தால் தான் அது ஒரு மீனிங்கை கொடுக்கும். இதுதான் காரகம். இதுதான் காரகம். இங்கிலீஷில் வந்து இந்த சின்டாக்ஸ், வேர்ட் ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி சொல்கிறேன் பாருங்க. இங்கிலீஷில் ராமா சாட் ஆன் ஆன் எலிஃபண்ட் அப்படி வச்சுங்களேன். அதை நீங்கள் மாற்றி போட்டு வச்சுங்களேன், எலிஃபண்ட் சாட் ஆன் ராமான்னு ஆகிடுன்னு அர்த்தம் மாறிடும். ஸோ வேர்ட் ஆர்டரை மாற்ற முடியாது. ஆனால் சான்ஸ்கிரிட்டில் வேர்ட் ஆர்டரை மாற்றலாம். ஏன்னா கேஸ் எண்டிங் இருக்குது. வெளிவேற்றுமை பார்த்தோம்ல, நேற்றுக்கு விபக்தின்னு பார்த்தோம்ல. இப்போது ராமக கஜஸ்ய உபரி உபவிஷதி, இதே தான் சான்ஸ்கிரிட்டில் சொன்னேன். ராமர் வந்து யானைக்கு மேலே உட்கார்ந்துருக்கார். கஜஸ்ய உபரி ராமக உபவிஷதி, எப்படி வேணா போடுங்க, அர்த்தம் அப்படி தான் இருக்கும். இங்கிலீஷ் மாதிரி இருக்காது. ராமர் யானை மேல் உட்காந்து இருக்கிறான் அப்படின்னு மாற்றி யானை ராமர் மேல் உட்காந்து இருக்குன்னு ஆயிரும் இங்கிலீஷில். ஏன்னா அது சின்டாக்ஸ் பேஸ்டு அந்த லாங்குவேஜ். சான்ஸ்கிரிட் வந்து கேஸ் பேஸ்டு. எல்லா வேர்டுக்கும் ஒரு கேஸை கொடுத்ததுனால அதை எங்கே வேணால் போடலாம். ஃப்ரீ வேர்ட் ஆர்டர் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட். சரி, இப்போ இந்த காரகம்னா என்னன்னாக்க, ஒரு சென்டென்ஸில் ஒரு வெர்பு இருக்கும், நிறைய நவுன்ஸ் இருக்கும், சரியா? அந்த வெர்புக்கும் அதை ஆக்ஷனுக்கும் மற்றதெல்லாம் ஆக்டர்ஸ் இல்லையா? அந்த ஆக்ஷன் பண்ணுறதுக்கு துணை புரிகிறது எல்லாம் இருக்கு இல்லையா? மற்ற இதெல்லாம் அதோட சம்மந்தப்பட்டது. அதுக்கும் இதுக்கும் உள்ள சம்பந்தம் தான் காரகம். காரகம் வந்து ஒரு இட்ஸ் ஏ கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். ஒரு ஆக்ஷனை அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு காரகம் வேண்டியிருக்கு. ஒரு வெர்பு வேண்டியிருக்கு, அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு கரஸ்பாண்டிங் நவுன்ஸும் வேண்டியிருக்கு. இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஆக்ஷனுக்கும் ஆக்டர்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு தான் காரகம் அப்படிங்கிறோம். அப்போ இந்த காரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? சான்ஸ்கிரிட்லேயே பார்க்கலாம். ராஜா தக்ஷிணம் ஸ்வஹஸ்தேன விப்ராய ஸ்வகோஷாத் கங்கா தீரே ததாதி. பாருங்க, இந்த சென்டென்ஸ் எல்லா காரகமும் வந்துடுறது. அப்படி எடுத்துட்டு இருக்கேன். ராஜா, ராஜாவானவர், தக்ஷிணம் தக்ஷனாயை, மூணாவது வந்து ஸ்வஹஸ்தேன தனோது கையால், விப்ராய பிராமணனுக்கு, நல்ல படித்தவனுக்கு, பண்டிதனுக்கு, ஸ்வகோஷா தன்னோட பாக்கெட்லேருந்து, கங்கா தீரே கங்கா நதிக்கரையில், ததாதி குடிக்கிறான். அப்போ இந்த வேர்டு இங்கே வெர்பு என்னது? ததாதி, குடிக்கிறான். இந்த வேர்டு வந்து, இந்த ததாதி வெர்பு வந்து மற்ற வேர்டு, ஒவ்வொரு வேர்டோடும் எப்படி கனெக்ட் ஆகிறதுன்னு வச்சு அதுக்கு ஒரு காரகத்தை கொடுத்துட்றாங்க. அதுதான் அது கேஸ் எண்டிங்கில் முடியறது. இப்போ பார்த்தோம்னா எப்படி இந்த காரகம் வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ரியாலிட்டி இருக்குது. அந்த ரியாலிட்டியை ஒருத்தன் பார்த்துட்டு அதை சொல்லணும், அதை பற்றி சொல்லணும். அந்த ரியாலிட்டியை பற்றி ஒருத்தர் சொல்ல ஆரம். அது வந்து விவக்ஷாம்பா, பக்தும் இக்ஷா. என்னோட இன்டென்ஷன் இருக்குது அந்த ரியாலிட்டியை பற்றி சொல்லணும். நான் வந்து ராஜா வந்து பிராமணனுக்கு தட்சிணை கொடுத்தாருன்னு சொல்லணும், அதை பார்த்தேன் அதை சொல்லணும், ஏதாவது வச்சுங்களேன். ஸோ முதல்ல ரியாலிட்டி, அதை பற்றி எனக்கு சொல்லணுங்கக்கூடிய ஆசை, அதுக்கப்புறம் காரகம் வரும். அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து விபக்தி யூஸ் பண்ணுவேன். அந்த விபக்தி யூஸ் பண்ணினப்புறம் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ இந்த காரக்காவோட ரோல் வந்து எப்படி கவனம் ஆகுது? விபக்ஷா வச்சு தான் கண்ட்ரோல் ஆகுது. அவன் சொல்கிறவன் என்ன விரும்புகிறான், சொல்ல விரும்புகிறான், அதை வச்சு காரகம் வருது. அந்த காரத்தை பேஸ்டு வச்சு விபக்தி வருது. ஸோ ரியாலிட்டி இருக்குது,
ரியாலிட்டியை வந்து பார்த்து ஒருத்தன் வந்து அதை பற்றி ஒன்று சொல்ல விரும்புகிறான், ரெண்டாவது ஆர்டர், அதுக்கு தக்கன காரகத்தை யூஸ் பண்ணுறான். காரகம்னா என்ன பார்த்தோம், அந்த வெர்புக்கும் அந்த வேர்டுக்கும் என்ன ரிலேஷனுங்கிறது சொல்கிறோம், அதுக்கு தக்கன காரகம் வருங்கிறான். அந்த காரகத்துக்கு தகுந்த மாதிரி விபக்தி கேஸ் எண்டிங்கை யூஸ் பண்ணுறான். கேஸ் எண்டிங் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறான். ஸோ இந்த காரகம் எதை வச்சு டிபெண்ட் ஆகிருக்கு, த ரியாலிட்டி அண்ட் த விவக்ஷா, த இன்டென்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர். இப்போ நம்ம சென்டென்ஸில் என்ன எடுத்துட்டோம், ராஜா தக்ஷிணம் ஸ்வஹஸ்தேன விப்ராய ஸ்வகோஷாத் கங்கா தீரே ததாதி. அப்போது ததாத்திங்கிறது வெர்பு. இந்த வெர்புக்கு ஒவ்வொரு வேர்டாக எடுத்துட்டு எப்படி கனெக்ட் ஆகிறது பார்க்கலாமா. ததாதி இந்த வெர்பு. குடித்தார், குடிக்கிறார், குடித்தார், குடிக்கிறார், கொடுத்தார் இல்லை குடிக்கிறார், பாஸ்ட் டென்ஸ் இல்லை ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அப்போது யார் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டால் ராஜா. அப்போ அந்த ஆக்ஷன் பண்ணுறவர், அப்போது இந்த ஏஜெண்ட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அது முதல்ல வரும். அதுக்கு பேர் கர்த்திரு காரகம் வந்துடுதா. ஸோ அந்த ததாத்தியோட ராஜா எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காரு, அவர் தான் கொடுத்துருக்காரு, அவர் தான் பண்ணுறார். அந்த ஆக்ஷனை பண்ணுறக்கூடியவர் வந்து கர்த்தா, அதனால அதுக்கு பேர் கர்த்திரு காரகம். ரெண்டாவது வந்து எதை கொடுத்தார், தட்சிணம் கொடுத்தார். அப்போ அது வந்து கர்மகாரகம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து கர்மகாரகம் வரும். மூணாவது எப்படி கொடுத்தார், எதனால் கொடுத்தார், ஸ்வஹஸ்தேன கரணகாரகம், இன்ஸ்ட்ருமெண்ட். யார் வந்து அந்த என்னோட அந்த ததாத்திக்கு யார் ரெசிபியன்ட் ஆஃப் த ஆக்ஷன், விப்ராய பண்டிதர்களுக்கு, பண்டிதர்களுக்காக. அப்புறம் த பாயிண்ட் ஆஃப் செப்பரேஷன் எங்கே வருது, கோஷாத், அது பைசா கொடுக்கும்போது தன்னோட பேக்கெட்லேருந்து பைசா தனியாக பிரிஞ்சு வருது, அதுக்கு வந்து அபாதான காரகம். அப்புறம் எங்கே கொடுத்தார், எங்கே லோக்கஸ், எங்கே கங்கா தீரே, அது அதிகரண காரகம். ததாதி இஸ் அ கிரியா. புரிஞ்சுதா, இப்போ காரகம் வந்துடுது. சரி, இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம காரகத்தை பேஸ்ட் வச்சு நம்ம விபக்தி பண்ணுவோம் அப்படின்னும். இப்போ கர்த்திருக்காரகம் ராஜா என்ன விபக்தியில் வருது, ஃபஸ்ட்டு விபக்தியில் வருது. தட்சிணம்ங்கிறது என்ன வருது, ரெண்டாவது விபக்தியில் வருது. அப்புறம் ஸ்வஹஸ்தேன மூணாவது விபக்தியில் வருது. அப்புறம் விப்ராய நாலாவது விபக்தியில் வருது. ஸ்வகோஷாத் அஞ்சாவது விபக்தியில் வருது. அப்புறம் கங்கா தீரை ஏழாவது விபக்தியில் வருது. அப்போ என்ன சார் இங்கே ஆறாவது விபக்தியை காணலையேன்னா, காரக்கம் என்ன பண்ணுறது சொன்னோம், வெர்புக்கும் அந்த நவுனுக்குள்ள கனெக்ஷன் காட்டுறது. ஆனால் ஆறாவது விபக்தி என்ன பண்ணுறதுன்னா, ரெண்டு நவுனுக்குள்ள சம்பந்தத்தை காட்டுறது. அது வெர்போடு கனெக்ட் பண்ணுறதில்ல, ரெண்டு சம்பந்தத்தை, ரெண்டு நவுனோடு. அதனால தான் சஷ்டி விபக்தி காரகம் கிடையாது. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சுப்போல், ராமக தசரதஸ்ய புத்திரக அஸ்தி. அப்போது ராமக தசரதஸ்ய புத்திரக, இப்போ ரிலேஷன் எதுக்கு இருக்குது, தசரதனுக்கும் புத்திரனுக்கும் தான் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இங்கே வெர்பு வந்து அஸ்தி. இந்த தசரத அஸ்தின்னு சொல்கிறதுக்குள்ள நம்மளுக்கு இன்டென்ஷன் கிடையாது, விவக்ஷா கிடையாது. அப்போது இங்கே ரிலேஷன்ஷிப் வந்து வெர்போடு இல்லை, அதனால தான் இங்கே வந்து காரகம் கிடையாது. ஆனால் இதே இந்த சஷ்டி விபக்தியில் காரகத்தை பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் பாருங்கள். ராமஸ்ய கமனம், ராமருடைய செல்லுதல் அப்படிங்கும்போது என்ன ஆயிரும், அந்த ராமஸ்யன்னு அது 60 விபத்தில் இருந்தால் கூட அது கர்த்திருக்காரகம் ஆயிரும். ஜலஸ்ய பானம், ஜலத்தை குடிக்கிறோம், அப்போ இந்த ஜலம் வந்து கர்மகாரகம் ஆயிரும். புரிஞ்சுதா? ஸோ நார்மலாக அந்த சஷ்டியில் சம்பந்தத்தில் இருக்கும்போது அது காரகம் கிடையாது. ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறோம் வச்சுட்டு அது கர்த்திருக்காரகமாகவும் கர்மகாரகமாகவும் ஆக முடியும். ஸோ இதை எப்படி முடிக்கலாம் இதை? ஸோ காரகம் வந்து எப்படி ரியாலிட்டி ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஆசைப்படுறேன். அதுக்கு தக்கன நான் காரகத்தை யூஸ் பண்ணுறேன். காரகத்தை பேஸ் பண்ணி நான் விபக்தி யூஸ் பண்ணுறேன், கேஸ் எண்டிங் யூஸ் பண்ணுறேன். என்ன நாமினேட்டிவா, அக்யூசேட்டிவா, இன்ஸ்ட்ருமெண்டலா, டேட்டிவா, அப்லேட்டிவா, லொக்கேட்டிவான்னு யூஸ் பண்ணுறேன். மீன்ஸ் பிரதமா விபக்தியா, துதியா விபக்தியா, திருதியா விபக்தியா, சதுர்த்தி விபக்தியா, பஞ்சமி விபக்தியா, சப்தமி விபக்தியா நான் யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக அப்பத்துக்கு தக்கன சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன். புரிஞ்சுதா? இதுதான் காரகம். காரமுக்கமும் விபக்திக்கும் என்ன சம்மந்தம்னு புரிஞ்சுட்டாளா? ஸோ இனிமேல் எப்படி மேலே பயணிப்போம். இதை புரிஞ்சுக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் போது ஒரு ஆனந்தம் வரத்தான் செய்யும். இப்போ அடுத்த ட்ரிப்பு காரகம் சொல்லும்போது டக்குன்னு ரிலேஷன் பண்ண முடியணும் இல்லையா, கனெக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. ரைட், தேங்க்யூ.